சார் ரீசெண்டாக நீங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் திருமாவளவன்ல ஒரு கேள்வி முன் வச்சிங்க. அதாவது அவரோட ஓட் பேங்க் வந்து நிறைய வந்து டிவிகேக்கு ஷேர் ஆயிருக்கா? அதிமுக ஓட்டு வங்கி குறையிலையா, பாஜக ஓட்டு வங்கி குறையில, திமுக ஓட்டு குறையில, அதெல்லாம் விட்டுட்டு எங்களை மட்டும் ஏன் குறி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிறிஸ்துவர்கள் ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரே ஒரு இடத்துல சொல்றாரு. வேற பாமக விட்டு கரெக்டாக ஏடிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அந்த வட மத்திய மாவட்டங்கள். அதனால தான் ஏடிஎம்கே தப்பிச்சது ஆக்சுவலாக. இது வந்து உதயநிதியும் இபிஎஸோட பையனும் ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் சந்திச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது ஆக்சுவலாக. விஜய் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அடுத்து ஒரு 10-15 வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம இவர் இப்போவே தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரீசெண்டாக நீங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் திருமாவளவன்ல ஒரு கேள்வி முன் வச்சிங்க. அதாவது அவரோட ஓட் பேங்க் வந்து நிறைய வந்து டிவிகேக்கு ஷேர் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஏன் பிஜேபியோட ஓட் பேங்க் சரியில்லையா, 11% 2% வரலையா, என்டிகேக்கு நாம் தமிழ் கட்சிக்கு 8% 4% வரலையா, அது என்ன விசிகே மட்டும் குறி வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்களும் மறுபடியும் கேட்டீங்க, குறி வச்சு தாக்கப்படுதானே? ஆமாம், நீங்களும் அப்படி தான் குறி வச்சு தான் பேசுகிறீங்க மாதிரி சொன்னார். கொஞ்சம் கோபமாக சொல்லியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சு சார்? இல்லை, அதாவது வந்து பொதுவாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமே வந்து ஒரு பேச்சு என்னவாக இருந்ததுன்னா வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த ஓட் பேங்க்கில் வந்து நிறைய கரைஞ்சி போச்சு, எல்லாமே விஜய்க்கு போகிறது அப்படின்றது பொதுவான ஒரு பேச்சாக இருந்தது. இப்போ அவர் போட்டி போடுறதுல கூட 10 இடத்துல 2 இடத்துல வின் பண்ணார் அவர் இல்லையா? மற்ற இடத்துலலாம் அவர் வின் பண்ண முடியல. செய்யூர்லாம் அவர் தோத்தார். செய்யூர்லாம் வின் பண்ண வேண்டிய இடம் அங்கெல்லாம் தோத்தார். ஸோ பல இடங்களில் அவர் கள்ளக்குறிச்சியில் தோத்தார், பல இடங்களில் தோத்தார். ஸோ அவருடைய ஓட் பேங்க் வந்து அடர்த்தியாக இருக்கிற இடத்துல அவர் தோல்வியை சந்தித்தார். ஏன் இந்த பேச்சு வந்து விஜய்கிட்ட அவரோட ஓட் பேங்க் போயிடுச்சு, இனிமேல் அவர் தனியாக அது வந்து திமுக அணிக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அது விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, இனிமேல் அவரோட ஓட் பேங்க்கை மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ விஜய் கூட அவர் போய் சேர்ந்துட்டதுனால ஓரளவுக்கு அந்த ஓட்டு சேர்ந்து நின்னார்னா ஓரளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இவர் தனியாக இருந்தார்னா மறுபடியும் அந்த ஓட்டு வராது. ஸோ அதுவும் ஒரு காரணம் இவர் விஜய்கிட்ட போகிறதுக்குன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து வந்ததை நம்ம பார்த்தோம். அதனால் அந்த நிகழ்ச்சியில் நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, வட மத்திய மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு வங்கி அடர்த்தியாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் பெற்றீங்களான்ற ஒரு கேள்வியை தான் கேட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் பேசுகிறாங்க, அதாவது விடுதலை சிறுத்தைகளோட ஓட்டு வங்கி வந்து விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்னு, எங்கள் ஓட்டு வங்கி குறைஞ்சதுனால விஜய்க்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு, எங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. வந்து அதிமுக ஓட்டு வங்கி குறையிலையா, பாஜக ஓட்டு வங்கி குறையில, திமுக ஓட்டு குறையில, அதெல்லாம் விட்டுட்டு எங்களை மட்டும் ஏன் குறி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். ஆனால் வந்து அதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா வந்து அதிமுக ஓட்டு வங்கி குறைஞ்சாலோ இல்லை திமுக ஓட்டு வங்கி குறைஞ்சாலோ அதெல்லாம் வந்து எல்லாருடைய ஓட்டு வங்கி அதில் இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதாவது ஜாதி அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த குறிப்பாக ஜாதி தான் காரணம், ஓட்டு வங்கி இந்த கட்சிக்கு இந்த ஜாதி ஓட்டு போகும் அப்படின்னா ஒரு பெருமளவுக்கு போகுன்ற எதிர்பார்ப்பு சொசைட்டியில் இருக்குது. இப்போது பட்டியலின மக்கள் பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிப்பாங்கன்றது தான், அவங்களோட ஓட்டு வங்கியில் அவங்க ஆதரிப்பாங்கன்றது தான் பாயிண்ட். அவங்க ஓட்டு வங்கியில் நீங்கள் ஓட்டு இழக்கும்போது பட்டியலின மக்கள் ஓட்டை நீங்கள் இழக்கிறீங்கன்ற ஒரு பேர் வருது ஆக்சுவலாக. ஆனால் திமுகவோ ஓட்டு வங்கியில் இருந்தால் அவங்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அவங்க பொதுவான ஓட்டு வங்கி இழக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு தான் வருது. அவங்களுக்கு வந்து உயர் ஜாதி இந்துக்களும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க, பட்டியலினமும் ஓட்டு போட்டிருக்காது, வேற ஒரு பெரும்பான்மை ஜாதியும் ஓட்டு போட்டிருக்காது, பல ஜாதிகள் ஓட்டு போட்டிருக்கு, முஸ்லீமும் ஓட்டு போட்டிருக்க மாட்டான், கிறிஸ்டினும் ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அவரே வந்து அந்த 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 பேட்டியில் வந்து அவரே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவர்கள் ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரே ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ அவரே வந்து ஒரு மதத்தோட ஓட்டு ஒரு கட்சிக்கு போயிடுச்சுன்னு அவரே ஒரு இடத்துல சொல்கிறார். அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு பட்டியலினத்தவர் தான் பெரும்பான்மையான ஓட்டு வங்கியாக இருக்காங்கன்ற போது, அவர் ஜெயிக்காத போது அவரோட ஓட்டு வங்கி விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது, விஜய் பெரும்பான்மையாக நல்ல வெற்றியை பெற்றிருக்கார், அந்த ஏரியாக்களில் பெற்றிருக்காருன்னு சொல்கிற போது அவரும் வந்து கிட்டத்தட்ட 7 தலித்துகளுக்கு வந்து பட்டியலின மக்களுக்கு மந்திரி பதவியே கொடுத்துருக்காருன்ற போது அவருக்கு நல்ல ஆதரவு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து தலித் மக்களில் வந்து மோர் தென் 30% மேலே அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 30-35% வரைக்கும் இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இவருக்கு கணிசமாக இவருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அந்த விஷயத்தை வந்து அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு இது இல்லை, மனசு இல்லை அவருக்கு ஆக்சுவலாக இல்லை. அதனால் மற்றதெல்லாம் குறி வச்சு அதிமுக குறையிலையா திமுக குறையிலையான்னு கேட்குறாரு. பட் திமுக பாஜக குறைஞ்சதெல்லாம் வந்து ஒரு மக்கள் மொத்தமாக வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதம் அவர்கள் சார்ந்த ஓட்டு தான் அங்கே வருதே தவிர, அந்த ஓட்டு தான் அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர,
விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால அவங்களுக்கு பல ஓட்டுகள் கிடச்சிருக்கும், எல்லாரோட ஓட்டும் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ஓட்டும் சேர்ந்து கிடச்சி தான் அவங்க பல எலெக்ஷனில் போன 3 எலெக்ஷனில் வின் பண்ணாங்க. இந்த வாட்டி அவங்களுடைய ஓட்டு, அந்த பட்டியல் இனத்தவரோட ஓட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கல. விடுதலை சிறுத்தைகள் வந்து பட்டியல் இனத்துவதற்காக கட்சி நடத்தலை. அவங்களும் பொதுவான ஒரு கட்சி, ஒரு அமைப்பாக தான் மாறணும்னு நினைக்கிறாங்க. பட் சமுதாயத்தில் என்ன தோற்றம் இருக்குன்னா, அந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து பெருமளவு பட்டியலினத்தரோட ஆதரவு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது, குறிப்பாக மத்திய மாவட்டங்களில் இருக்குது அப்படின்றதான் ஒரு நோக்கமாக இருக்குது. அது எங்கெங்கே பாமக ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே விடுதலை சிறுத்தைகளும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. வேற பாமக விட்டு கரெக்டாக ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அது வட மத்திய மாவட்டங்கள். அதனால தான் ஏடிஎம்கே தப்பிச்சுது ஆக்சுவலாக. அதனால் சொல்றது ஓரளவு கரெக்ட், ஓரளவு கரெக்ட். இல்லாட்டி அவங்க 20 இடம் கூட வின் பண்ணிருக்க மாட்டாங்க ஏடிஎம்கே. பட் வேற இவங்க வந்து மோசமாக தோத்தாங்க. பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 4 இடங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பட்டியலினத்தவர்கள்லாம் அதிகமாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுக 2 இடத்துல வின் பண்ணியிருக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு இடத்துல கூட வின் பண்ணல, திமுக மட்டுமே 2 இடத்துல வின் பண்ணியிருக்கு. அதுவும் சென்னையில் தான் வின் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த பட்டியலினத்தவர் ஓட்டு திமுகவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, உங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதனால தான் இந்த கேள்வி வந்தது. அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் அவர்கிட்ட இல்லை ஆக்சுவலாக வந்து. அதனால் நம்ம அதை பற்றி எல்லோருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. அதனால் அவர்கிட்ட அதுக்கு மேலே ஒன்றும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை. சரி, அவரோட ஆர்கியூமெண்ட் அவரே வச்சுக்கிட்டோம். நம்ம பொதுமக்கள் பார்வையில் என்ன நடக்குதுன்னு அவங்க க்ளீனாக அவங்க பொதுமக்கள் சொல்கிறாங்க, பட்டியலினத்தவர் ஓட்டு வந்து இந்த வாட்டி திருமாவளவனுக்கு வரலை சார், அது அவர் கையை விட்டு போயிடுச்சுன்றதான் பொதுவான களத்தில் இருக்கிற நிலைமை ஆக்சுவலாக. சார் அந்த ஆர்கியூமெண்ட்டில் சார் டிவிகே வந்து அறுதி பெரும்பான்மை பெறாத அந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த டயத்தில் வந்து திருமாவளவர்களை முதல்வராக நிப்பாட்டுறதுக்கும் திமுக அதிமுக ஒரு பிளான் போட்டதாகவும் சொன்னாங்க. அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாரு. கடைசியில் வந்து அவர் 8ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் வந்து அவர் தாவேக்காக்கு ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு கூட அன்றைக்கி ராத்திரி ஒரு தொலைபேசி வந்ததுன்றார். பை த டைம் நான் டிசைட் பண்ணிட்டேன், அன்றைக்கி ராத்திரி ஒரு தொலைபேசி வந்தது, இந்த மாதிரி ஒரு கருத்தோட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது, இது யார் பேசினாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவர்கிட்ட யார் பேசினாங்க, அவர் டெலிஃபோனில் அவர்கிட்ட யார் பேசினாங்க, இது கருத்து இருக்குது, இந்த கருத்தை எடுத்துக்கொண்டவர் யார், இது வந்து ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாது நடந்ததா, அது யார் இந்த கருத்துக்களை உருவாக்கினாங்க, யார் பேசினாங்கன்ற மாதிரி அந்த விஷயத்தை அவர் சொல்லவே மாட்டேன்றார். ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தோட்டம் ஒரு இருந்தது, ஒரு கருத்துன்ற வடிவத்தில் இருந்து ஒரு ஐடியா மாதிரி இருந்ததே தவிர இதை வந்து எந்த தரப்பு இதை எடுத்தது அப்படின்றத அவர் சொல்ல மாட்டேன்றார். ஆக்சுவலாக இது வந்து இன்னும் நான் பல கேள்விகள் ஓப்பனாகவே கேட்கலாம். இது வந்து உதயநிதியும் இபிஎஸோட பையனும் ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் சந்திச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது. ஆக்சுவலாக அவங்க சந்திச்சு பேசினாங்களா? அப்போ வந்து செய்தி வந்துச்சா சார்? அப்படி ஒரு செய்தி வந்துச்சா? அப்படிலாம் வதந்தி இருக்குல்ல. ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லலை, திருமாவளவன் அதெல்லாம் சொல்லலை. அவர் சொன்னதுன்னா அவருக்கு டெலிஃபோன் வந்தது, இந்த மாதிரி ஒரு கருத்தோட்டம் எனக்கு சொல்லப்பட்டது, அதெல்லாம் சொன்னார். ஆனால் வந்து கடைசியாக சொல்லும்போது நான் ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு எனக்கு ஒரு டெலிஃபோன் வந்தது, இந்த மாதிரி ஒரு கருத்தோட்டம் உங்களை வந்து ஒரு சிஎம் ஆக்கி அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் யார் அவருக்கு டெலிஃபோன் பண்ணாங்கன்னா அவர் ஓப்பனாக சொல்லலை. அப்போ இந்த விஷயத்தில் இன்னும் வெளிவராத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது இபிஎஸோட பையனும் உதயநிதி அல்லது வந்து ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சபரீசனும் எங்கேயோ ஒரு காமனான பிளேஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஓனரோ இல்லை ஒரு ப்ரொமோட்டரோ அவர் வீட்டில் சந்திச்சிருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்குது. அதை வந்து எல்லாருமே மறுப்பாங்க இப்போ ஆக்சுவலாக. ஆனால் அந்த வதந்தி இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆக்சுவலாக நான் உறுதியாக சொல்லலை, ஒரு வதந்தியாக இருக்குது. ஆனால் இபிஎஸ் மறுத்திருக்காரு, அந்த மாதிரி முயற்சியே நடக்கலன்னு சொல்கிறாரு. இதை பற்றி திமுக ஹைகமாண்ட் வந்து வாயை திறக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து டைட் லிப்டாக இருக்காங்க. ஆனால் இபிஎஸ் மறுத்திருக்காரு. இது மாதிரிலாம் சிவி சண்முகம் நிறைய உடைச்சி விட்டார். ஆனால் அவர் வந்து இன்னும் டீட்டெயில்டாக போல இது மாதிரி ஒரு முயற்சி நடந்ததுன்ற அவர் சொல்கிறாரே தவிர காங்கிரஸும் சொன்னாங்க, சிபி சண்முகம் சொன்னாங்க. அப்போ அதாவது எதுலேருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும் கவர்னர் வந்து விஜய் அலக்கழிச்சார். ஆமாம், அவர் மெட்ராஸ் தெருக்களெல்லாம் பார்க்க விட்டார். அவர் நீ போயிட்டு வா 118 கொண்டு வான்ட்டார். அந்த 3 நாட்களில் கவர்னர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அது திமுக அதிமுக கூட 118 கொண்டு தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு பர்மிஷன் தருவேன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கவர்னர் சொன்னார். அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல தான் வந்து திமுக வந்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒன்று போட்டாங்க. அப்போ வந்து அதிரடியான பல முடிவுகள் எடுக்கிறதுக்கு திமுக தலைவருக்கு முழு அதிகாரம் தரணும்னு ஒரு கூட்டத்தை ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போது கவர்னர் இப்படி சொன்னதுக்கும் ஸ்டாலினுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் அதிகாரம் உடனடியாக சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்ததுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்போது சிபி சண்முகம் சொன்னதுக்கும் காங்கிரஸ் சொன்னதுக்கும் அதிமுக உள்ள உட்கார வச்சுட்டு வெளில திமுக ஆதரிக்கிறது, இவர் வந்து நாளை கடத்தினது யார், கவர்னர் அவனை விஜய் அலைய விட்டு நாளை கடத்தினது, அதெல்லாம் வந்து நடக்கிறத பார்த்தபோது அப்போ வேறு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பின்னாடி நடக்குதோன்ற சந்தேகம் வருது. இதை வந்து திருமாவளவன் வெளிப்படையாக சொல்லலை. அவர் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் சொன்னார். ஆனால் இதுக்கு பின்னாடி
பெரிய விஷயம் நடந்திருக்கு சார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து பின்னாடி ஒரு கட்டத்தில் வரும் ஆக்சுவலாக. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு. விஜய் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திமுக, அதிமுக அடுத்து ஒரு 10-15 வருஷம் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம இவர் இப்போவே தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு எடுத்தாங்களா, இல்லை இபிஎஸ்க்கு தெரிஞ்சு எடுத்தாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கலான்னு உதயநிதி ஸ்டாலினும் ஒத்துக்கிட்டதாகவும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வதந்தியாக தான் வந்திருக்கு. ஆனால் அந்த கவர்னர் 3 நாள் கடத்தினதும், கவர்னர் வந்து 118 யார் கொண்டு வந்தாலும் நான் வச்சு ஆட்சி அமைக்க பர்மிட் பண்ணுவேன்னு சொன்னதும், ஸ்டாலினுக்கு வந்து திமுகவில் வந்து எந்த அதிரடி முடிவும் எடுக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்ததும், இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு செய்தியை சொல்லுது நமக்கு ஆக்சுவலாக. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி திரும்ப வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வெளிப்படையாக சொல்லலை. அவரையே சிஎம் ஆக்கி அதுக்காக தான் ஒருவேளை திரும்ப வந்து 7ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதி காலையிலேயே விஷயத்தை முடிவை சொல்கிறேன்னார். இப்போ 8ஆம் தேதி சாயந்தரம் தான் அவர் சொன்னார் ஆக்சுவலாக. இப்போ அவரே வந்து நாளை கடத்தினது வந்து இந்த விஷயத்தில் ஒரு முடிவு வரும் தெரியணுன்றதுக்காக கடத்தினாரா, இல்லை அவர் அதை பற்றி கவலையே படலை, அது ஒரு கருத்தோட்டமாக தான் அந்த விஷயம் இருந்தது, நான் அதை பற்றி கவலைப்படலை, நாங்கள் வந்து தாவேக்காக்கு ஆதரிக்கிறத பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னு அவர் சொல்கிறார். அது லேட் ஆச்சு, கடைசியில் 6 மணிக்கு நாங்கள் ஆதோ ஒரிஜினல்கிட்ட கொடுத்துட்டோன்றார். அதுக்கப்புறமும் ஒரு டெலிஃபோன் வந்து இருந்தார் ஆக்சுவலாக. அப்போது அவர் வந்து இந்த தன்னை அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக அந்த அந்த மேட்டரில் வந்து ஒரு முடிவு வரணும்னு டிலே பண்ணாரா, இல்லை உண்மையிலேயே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அவர் கட்சிக்காரங்களெல்லாம் கலந்து பேசுறதுக்கு லேட் ஆச்சான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவர் சொல்கிறார். திரும்ப அந்த விளக்கத்தை தான் அவர் சொல்கிறாரே தவிர, இந்த தான் வந்து இந்த திமுக அதிமுக விஷயமோ தன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு திட்டத்தை அரங்கேற்ற பார்த்தாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்காக ஒரு டிலே ஆச்சோ அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து இது வந்து அடுத்த கட்டம் இது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் முதல் விஷயத்திலேயே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இது ஒரு கருத்தோட்டமாக வைக்கப்பட்டது, இது வந்து முக்கியமான ஆட்கள் யாரும் இல்லை, இது ஒரு பேச்சாக இருந்தது, அது தவிர ஒரு கான்க்ரீட்டான ஒரு ப்ரொபோசலாக இல்லை அப்படின்னு ஒரு மேலோட்டமாக அப்படியே அதை தள்ளிட்டு போகிறாரே தவிர, அதில் இன்னும் இந்த விஷயங்களில் வந்து இன்னும் சொல்லப்படாத விஷயங்கள் இதில் இன்னும் நிறையா இருக்குது சார். ஒரு நாள் நிச்சயமாக இதெல்லாம் வெளியில் வரும் சார். நேற்று வந்து விராலிமலை எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் வந்து அஃபிஷியலாக தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கிலேயே இணைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5வது அதிமுக எம்எல்ஏ. ஏடிஎம்கே வந்து ஹைகோர்ட்டுக்கும் போயிருக்கு 4 சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்கணும்னு. அது நியூஸ் பார்த்தீங்களா சார்? இல்லை, அதாவது எதிர்பார்த்தது தான். விஜயபாஸ்கர் வந்து 2 நாளாக வந்து பழனிசாமி எடுத்து ட்வீட் போட்டுருக்காரு. அவர் வந்து விஜய் பக்கம் போகணுன்னு பார்த்தாரு 25 எம்எல்ஏக்களோட. கடைசியில் வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு பெரிய பிளாக்காக வந்துடுது. விஜய் அவங்கள தற்சமயத்துக்கு அவர்களை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ் இவங்களை வச்சு நம்ம ஓட்டலாம் போகிறோம் தற்சமயத்துக்கு, இந்த சட்டச்சிக்கல்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம், குதிரை பேரத்தில் நம்ம பேர் கெட்டு போகும்ன்ட்டு ஏற்கனவே கெட்டு போச்சு. குதிரை பேரத்தில் கெட்டு போகணும்னு ஒரு பேசாமல் இருந்தார். இப்போ மறுபடியும் இவங்க தன் பதவியை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இவங்க இபிஎஸ்டியே போனாங்க. இவங்க போனாங்களே தவிர எம்எல்ஏ பதவியை காப்பாற்றினாங்களே தவிர இவங்களால இபிஎஸோட இனிமேல் இணைந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவரும் வந்து இவங்க போன உடனே என்ன பண்ணிட்டாரு, மாவட்ட செயலாளர் பதவியை தூக்கிட்டார். மறுபடியும் இவங்க திரும்பி சேர்ந்தபோது அதை கொடுக்கவே இல்லை அவர் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு மாதிரி திட்டமிட்டார். அவர் இவங்களை ஓரம் கட்டணும்னு திட்டமிட்டார். அப்போ இனிமேல் அவர் கூட இருந்து பிரயோஜனம் இல்லை. அவர் கூட இருந்து கட்சியின் எதிர்காலம் வந்து எதிர்காலத்தில் கட்சி ஜெயிக்குமா இல்லையான்னு ஒன்றும் தெரியாது. போகிறவங்கெல்லாம் போட்டு இவங்க தேர்தலுக்கு முன்னாடியே பலவிதமான ஐடியாக்கள்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் எதையுமே கேட்கல. அதனால் அவங்க வந்து அவர் கிட்டத்தட்ட அவர் சன்னு என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்றபடி தான் அவர் முடிவு பண்ணிட்டு இருக்கார் போல் இருக்குது. அதனால் இவங்களுக்கு அவர் ஏற்கனவே வந்து சன்னை கொண்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்குது. அதனால் இனிமேல் நமக்கு அவர் கூட ஒன்றும் பெரிய இது இருக்காது, அவர் கூட இருந்தால் நமக்கு ஒன்றும் எதிர்காலம் இருக்காது, கட்சிக்கே எதிர்காலம் இருக்காது அப்படின்னு நினச்சி அவர் வந்து இப்போது அடுத்தது முடிவு எடுத்திருக்கார். ஆனால் தாவேக்காக்கு தான் போகிறாருன்றது பெரும்பான்மையாக அவர் சொல்கிறது. விஜயை நேரில் பார்த்து சேரணும்னு நினைக்கிறாராம். அது ஆனந்தத்துக்கு சேர வேண்டாம், நான் ஒரு பெரிய ஓரளவுக்கு மற்றவங்களோட கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கேன், ஸோ விஜய் முன்னாடி தான் சேரணும், 22ஆம் தேதி அவர் பிறந்த நாளும் போது அவரை பார்த்து சேரணுன்ற மாதிரி சொல்கிறாராம். அவங்க வந்து இல்லை நீங்கள் ஆனந்த்கிட்டே சேருங்கன்றாங்களாம். ஸோ இப்போ சிபி சண்முகமும் அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் வந்தால் விஜய் முன்னாடி தான் சேருவோன்ட்டு. சில பேர் சொல்கிறாங்க திமுகட்ட தூது விட்டு பார்த்தாரு, ஆனால் திமுக வந்து ஏற்றுக்கல விஜயபாஸ்கரை. ஏன்னா அவங்க தான் வந்து குட்கா கேஸ் போடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அவங்களே வந்து இவர் மேலே கேஸ் போடுறதுக்கு காரணமாக இருந்துட்டு இவரை போய் அவங்க திமுகவில் சேர்த்துட்டாங்கன்னா அது இதாக இருக்காது. தாவேக்காவில் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. ஏன்னா அது தூய சக்தி தாவேக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இவரை சேர்த்துட்டாங்கன்னா தூய சக்தி தீய சக்தியாக மாறிடும், ஊழல் சக்தியாக மாறிடும். அதனால் ஊழல் சக்தி எப்படி சேர்த்துட்டீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. அவங்களோட வேஷம் வெளிப்பட்டுரும், தாவேக்காவுடைய வேஷம். அதனால் அவங்க வந்து இவரை ஏற்றுக்கிறதா முழுசாக ஏற்றுக்கிறதா வேண்டாமா அப்படின்றது இன்னும் அவங்க டிசைட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க விஜயபாஸ்கர் தரப்பில் வந்து கிட்டத்தட்ட பேசி முடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. அரசியலில் வந்து இந்த ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் தண்டனை கொடுத்தாங்களா, வழக்கு தான் நடந்துட்டுருக்குன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் அரசியல்வாதிகள் எப்படி இதை எடுத்து போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இவர் விஜயபாஸ்கர் வந்து கட்சிக்கு எதிர்காலம் கிடையாது, பழனிசாமியை நம்பி இனிமேல் கட்சியில் இருக்க முடியாது, கட்சி அவர் அழிக்கிறாரு அப்படின்ற இதுக்கு முடிவுக்கு அவர் வந்துட்டார். அதனால் அற்றக்குள்ள தண்ணீர் பதவிகள் மாதிரி எங்கே தண்ணி இருக்கோ
பறவை எங்கே போகிறதோ அது மாதிரி அவர் போயிட்டார், அவ்வளோதான். நாங்கள் கேட்ட கேள்விக்கு மிக பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.